இந்த வீடியோவில் செம்பு காலகட்ட பண்பாட்டை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிந்து சமவெளி காலம் அப்படின்னு சொன்னால் அது செம்பு காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது ஹரப்பா நாகரிகம்னு நம்ம அதை சொல்கிறோம். அதுவே செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, செம்பு காலகட்டம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது கற்காலம்னு நம்ம படிக்கிறோம் தெரியுமா? புது கற்காலம்னு வரும்பொழுது தான் இது கிமு அந்த 10,000லேருந்து கிமு 5000 வரைக்கும்னு ஒரு உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த புதிய கற்காலத்தில் எடுத்துக்கிட்டால் இந்த செம்பு காலமும் தோன்றுது. செம்பு காலம்னா என்ன? செம்பு பயன்படுத்த ஆரம்பித்த காலம்னு அர்த்தம். அப்போ செம்பு கண்டுபிடிச்சி அதை பயன்பாட்டுக்கு வருது. அதுலேருந்தே செம்பு காலம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ புதிய கற்காலத்துலேயும் செம்பு காலம் இருந்திருக்கு. அதே போல் ஹரப்பா, இந்த சிந்து சமவெளி அந்த நாகரிகத்திலையும் எடுத்துக்கிட்டால் செம்பு காலம் இருந்திருக்கு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரியருடைய காலம் நமக்கு தெரியும். ஆரியர் வந்ததுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இங்கே ஆரியர் இரும்பு கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டாக? அப்போ ஆரியர் வந்தால் இரும்பு தந்தான். அந்த டைமில் தான் இந்த செம்பினுடைய பயன்பாடு குறைய ஆரம்பிச்சுது. அப்புறம் ஆரியர் கண்டுபிடிச்ச இரும்போடைய பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்சுது. அப்போ ஆரியர் தொடக்கம் வரைக்குமே இந்த செம்பு காலங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சுதா? அந்த புதிய கற்காலத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஹரப்பா மக்களும் செம்பு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் ஆரியர்கள் இரும்பு கண்டுபிடிக்கிற வரைக்குமே, அந்த ஆரியருடைய தொடக்க காலம் வரைக்குமே செம்பு பயன்பாட்டில் இருந்தது. இதைத்தான் நம்ம செம்பு காலகட்டம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், தெளிவாக பாருங்கள். இந்தியாவினுடைய மிக பழமையான செம்பு காலகட்டம் அது எது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். இந்த ஹரப்பா பண்பாட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த ஹரப்பாவுக்கு பண்பாட்டுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த செம்பு காலகட்டம். அதாவது இதை எது கூட ரிலேட் பண்ணோம்? புதிய கற்காலத்து கூட ரிலேட் பண்ணோம், ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த ஹரப்பா பண்பாடு சரிவுக்கு பின்னரும் கூட அந்த செம்பு கற்காலம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், புதிய கற்கால பண்பாடுகள் சில ஹரப்பா பண்பாட்டுக்கு சமகாலமாகவும் இருந்திருக்குன்னு சொல்கிறோம். அதாவது ஹரப்பா பண்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எது கூட ஒப்பிடுறோன்னா புதிய கற்கால பண்பாடுகள் கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம செம்பு காலம்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கிராமப்புற தன்மை கொண்டதாக இருக்கணும். ஏன்னா இந்த ஹரப்பா பண்பாடு என்பது கிராம நாகரிகம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே கட்டடங்கள் உருவாகி நகரங்களும் தோன்றியிருக்கும். அதை கூட நீங்கள் படிப்பீங்க ஹரப்பா பண்பாட்டில். எப்படி படிப்பீங்க? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் இங்கே முழுமையாக இந்த செம்பு காலம் என்பதை எது கூட ஒப்பிடணும் அப்படின்னா, முழுமையாக செம்பு காலம் என்பது கிராமப்புறத்தன்மை மட்டும்தான் கொண்டதாக சொல்லணும். சரியா? அப்போ கிராமப்புறம்னா என்ன? வேளாண்மை செய்வாங்க, மேய்ச்சல் தொழில் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு தான் செம்பு காலம்னு நம்ம சொல்கிறோம். செம்பு கால பண்பாடு அப்படின்னா செம்பினால் செய்யப்பட்ட பொருளை இவங்க பயன்படுத்தினாங்க. அதுதான். அது மட்டும் இல்லை, செம்பினால் அப்படியே கூரான கருவிகளையும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. செம்பு காலத்திலே கடைசி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்த தரம் கொண்ட இரும்பு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதுதான் செம்பு காலத்தை அழிச்சுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் செம்பினுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இரும்பு எப்படி ஆரியர் வந்ததுக்கு பிறகு இரும்பு பயன்பாடு அதிகமாகிடுச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். சரி, ஓரளவு நிலையான ஒரு குடியிருப்பில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். செம்பு காலகட்டத்தில் ஓரளவு நிலையான குடியிருப்பில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா செம்பு காலம் புதிய கற்காலத்திலே சொல்கிறாங்க. புதிய கற்காலம் என்பதே பார்த்திங்கன்னா நிலையான குடியிருப்பு இருந்து வேளாண்மை செஞ்ச காலம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். செம்பு காலத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்தியாவில் மேற்கு பகுதி, அது மட்டும் இல்லை வடமேற்கு பகுதி, இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் தற்சமயத்தில் இந்த ராஜஸ்தான் பகுதின்னு நம்ம அதை சொல்லலாம். பாருங்கள், அதே போல் மேற்கு பகுதி வடமேற்கு பகுதிகளினுடைய தொடக்க கால வேளாண்பாடுகள் இந்த புதிய கற்கால பண்பாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பகுதியை எது கூட அதிகமாக தொடர்புபடுத்தி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் செம்பு கால பண்பாட்டோடு தான் இந்த பகுதியை நீங்கள் தொடர்புபடுத்தி சொல்லணுன்றாங்க. செம்பு காலம் பண்பாட்டை சேர்ந்த மக்கள் வேளாண்மை செஞ்சாங்களா? ஆமாம், வேளாண்மை செஞ்சாங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் வேளாண்மை தானே செய்வாங்க. அப்போ கிராமப்புறம் சார்ந்தது தானே செம்பு காலம். இப்போ வேளாண்மை செஞ்சாங்க. இப்போ புதிய கற்காலத்திலேயே வேளாண்மை செஞ்சாங்கன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? சரி, இப்போ விலங்குகளை பழக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செம்பு காலத்தில் எருது, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி இதெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க. வேளாண்மை செஞ்சு இதையும் சேர்த்து வளர்க்குறாங்க. கோழியும் வளர்க்குறாங்க. ஆமைகள் இருக்குல்ல, ஆமைகளும் சேர்த்து வளர்க்குறாங்க இந்த செம்பு காலத்தில்னு சொல்லி நமக்கு தெளிவாக விளங்குது. இவங்க செம்பு காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வீடு எப்படி கட்டுறாங்கன்னா கல்,
அதே போல் மண்ணில் இருக்கக்கூடிய கற்கள், இந்த மண் கற்கள்னு சொன்னால் இதை வந்து சுட மாட்டாங்க. சுடாத மண் கற்கள், சுடாத களிமண், இதெல்லாம் எடுத்து கட்டுறாங்க வீடு. மரப்பொருட்கள் கிடைச்சாலும் அதுலேயும் வீடு கட்டுறாங்க. இப்போ சுவர்களுக்கு பதிலாக எதை பயன்படுத்தினாங்க செம்பு கால பண்பாட்டு மக்கள்னு கேட்டால், சுவர் எழுப்புறதுக்கு பதிலாக அந்த மூங்கில் தட்டி இருக்கு இல்லையா, அந்த மூங்கிலில் தட்டி செஞ்சு அதை சுவர் மாதிரி நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ தானியங்களை சேகரித்தாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், இவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்களே, தானியங்களையும் சேகரித்து வைக்கக்கூடிய குதிர்கள் கண்டறியப்பட்டு இருக்குது. அதே போல் இவங்க மண்பாண்டங்கள்னு எடுத்துக்கிட்டாக்க, மக்கள் எப்படிப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கருப்பு சிவப்பு நிறத்தில் மண்பாண்டங்கள் செம்பு காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ செந்நிறத்தின் மீது எப்படி இருக்கும், செந் நிறமாக இருக்கக்கூடியது மேலே கருமை நிறத்தில் ஓவியமும் தீட்டுனாங்க அந்த மண்பாண்டத்தில்னு சொல்கிறாங்க. செம்பு காலத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ என்னென்ன கிடச்சிருக்குன்னா, தட்டையான கோடாரி, செம்பில் செய்யப்பட்ட தட்டையான கோடாரி, செம்பிலேயே வளையல், செம்பிலேயே மோதிரம், செம்பிலேயே வெட்டு கத்தி வந்து செம்பில் செஞ்சுருக்காங்க, உளி வந்து செம்பில் செஞ்சுருக்காங்க, கூறாக்கப்பட்ட அம்பு முனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செம்பிலே செஞ்சுருக்காங்க, கத்திகள், கோடாரிகள். இந்த கோடாரி பார்த்திங்கன்னா குழியில்லா கோடாரிகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொருட்கள் வந்து செம்பினால் செய்யப்பட்டு அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த செம்பு காலம்னு எடுக்கும்போது வட இந்தியாவில் குறிப்பிட்டு நீங்கள் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வட இந்தியாவில் இந்த செம்பு கால பண்பாடுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக இந்த பழுப்பு மஞ்சள் நிற பாண்டம் பண்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பழுப்பு மஞ்சள் நிறத்தில் மண்பாண்டங்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு குறிப்பாக நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதாவது பழுப்பு மஞ்சள் நிறத்தில் அந்த பானை ஓடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இதெல்லாம் கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க. இந்த மண்பாண்டங்கள் சிவப்பு நிற அடிப்புறத்தில் அதற்கு மேல் எடுத்துக்கிட்டோன்னா பழுப்பு நிறத்தை கொண்டுள்ளதாக இருக்குது. இந்த சிவப்பு நிற அடிப்புறமாக இருக்கும் அந்த மண்பாண்டத்தில். இந்த அடிப்பகுதியை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா பழுப்பு நிறம் வந்து என்னவாகும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒட்டும். சரிங்களா, அந்த விரல்களில் வந்து அந்த பழுப்பு நிறம் ஒட்டிக்கும் அந்த மண்பாண்டத்தை தொட்ட உடனே. அதனால தான் அதுக்கு பேரே வந்து பழுப்பு நிற மண்பாண்டங்கள்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னது, செம்பு காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் மிக முக்கியமானது. இது வட இந்தியாவில் நமக்கு கிடைச்சிருக்க சான்றுகள். சரி, இப்போது அதில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக கருப்பு நிறத்தில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அந்த மண்பாண்டத்தில், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இந்த பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்களில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், ஜாடிகள், கொள்கலன்கள், தட்டுகள், அகலமாக என்ன பண்ணுறாங்க கிண்ணங்கள், இந்த மாதிரி வகைகளில் செஞ்சு அந்த மண்பாண்டத்தில் இதெல்லாம் செய்கிறாங்க. ஜாடி, கொள்கலன்கள், தட்டுகள், அகலமான கிண்ணங்கள், இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த பழுப்பு நிற மண்பாண்ட காலம்னு சொல்கிறோம் இல்லையா, பழுப்பு நிற மண்பாண்ட காலத்தினுடைய காலம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கிமுவில் எடுத்துக்கோங்க, 2600, கிமுவில் 1200 வரைக்கும். சரியா, இது ரொம்ப முக்கியம். 2600லேருந்து 1200 வரைக்கும் பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட காலம்னு சொல்லி கேள்வியை கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காலத்தை கொண்டு போய் இங்கே பாருங்கள், சிந்து கங்கை சமவெளி பகுதிகளில் காணப்படும் இந்த பண்பாடு எங்கே காணப்படுகிறது, வட இந்தியான்னு தான் நான் ஒன்று சொன்னேன். அதில் குறிப்பிட்டு சொன்னால் சிந்து கங்கை சமவெளி பகுதிகளில் தான் இந்த பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட காலம் பண்பாடு காணப்படுது. இதை எதை கூட தொடர்பு படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, இங்கே பாருங்கள், வேதகால பண்பாடு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, அதிலே வந்து தொடக்க வேதகால பண்பாட்டோடு தொடர்பு கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒன்று வேதகால பண்பாட்டோடு தொடக்க வேதகால பண்பாட்டோடு தொடர்புபடுத்தி சொல்கிறாங்க ஒன்று. இன்னொன்று என்னென்னா, வேத காலத்துக்கு முன்னாடி என்ன காலம், ஹரப்பா பண்பாடு நம்ம படிச்சிருக்கோமா. சரி, அப்போ இந்த ஹரப்பா பண்பாடு நலிய ஆரம்பிச்சது தெரியுமா, அதாவது ஹரப்பா பண்பாடு வீழ்ச்சி அடைகிற சமயம்னு சொல்கிறாங்க. அந்த நலிந்த ஹரப்பா பண்பாட்டோடையும் இந்த பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட பண்பாடை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹரப்பா பண்பாட்டுக்கும் இந்த பழுப்பு மஞ்சள் நிற பண்பாட்டத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரியா, இந்த பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட பண்பாடு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்பு பொருட்குவியல் பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. செம்பு பொருட்குவியல் பண்பாடு என்று எது அழைக்கப்படுதுன்னா, பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட பண்பாடுன்னு நம்ம சொல்லணும். அதே சமயம் இது வந்து ஒரு செம்பு பொருட்குவியல் பண்பாடுன்னு நம்ம இதை சொல்கிறோம். இது வந்து ஒரு கிராமிய பண்பாடுங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது.
இந்த செம்பு பொற்குவியல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை சிறப்பாக. சரி, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிராமிய பண்பாடு நமக்கு தெரியும். இவங்க நெல், பார்லி, பட்டாணி, காய் வகைகள்லாம் விளைவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு நாட்டுப்புற வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எருது, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை, நாய், பன்றி இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரலாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது இவங்க சுவராக எது பயன்படுத்தியிருக்காங்க? இந்த செம்பு பொற்குவியல், மஞ்சள், பழுப்பு மஞ்சள், மண்பாண்ட பண்பாடு. மரத்தட்டியாக எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த களிமண் பூசப்பட்ட சுவர்கள், சரிங்களா? மரத்தட்டி மேலே அப்படியே களிமண் அப்படி பூசி அதை செவுராக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மேல்கூரையாக அதை தான் பயன்படுத்தியும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பண்பாட்டில் செம்பு சுட்ட களிமண்ணிலையும் அணிகலன்களை பயன்படுத்தி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. விலங்குகளினுடைய சுடுமண் உருவங்களையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விலங்குகளின் சுடுமண்ணு சொன்னோடனே இந்த ஹரப்பா பண்பாட்டிலையும் இதெல்லாம் வரும்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ தென்னிந்தியாவில் செம்புகால பண்பாடுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு. ஒரு முழுமை பெற்ற ஒரு செம்பு கற்கால பண்பாடு தென்னிந்தியாவில் நிலவுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா செம்புகால பண்பாடுன்னு சொல்லும்போது நமக்கு வட இந்தியாவில் இருந்த அளவுக்கு தென்னிந்தியாவில் செம்புகால பண்பாடு நிலவுச்சான்னு கேட்டால் கம்பேர் பண்ணாக்க இல்லைன்னு தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அதுக்கு சான்றுகள் வேணும்னா அந்த மேப்லேயே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வட இந்தியாவிலேயே இருக்குதே தவிர இந்த மேப்பு தென்னிந்தியாவில் அதிகபட்சம் இல்லை. தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடங்களில் துளையிட்ட அந்த பாண்டங்கள் கிடச்சிருக்குது. கெண்டி வடிவத்தில் இருக்கக்கூடிய பாண்டங்களும் கிடச்சிருக்குது. அதே போல் செம்பு ப்ளஸ் வெண்கலம் இது ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி களிகள், அந்த கோடரிகள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, செம்பினாலும் அந்த வெண்கலத்தினாலுமான களிகளும் கோடரிகளும் கிடச்சிருக்குது. கருப்பு சிவப்பு மண்பாண்டம் கிடச்சிருக்கானா இதுவும் தென்னிந்தியாவில் கிடச்சிருக்கு. கால்நடை வளர்ப்பு வந்து இங்கேயும் மிக முக்கியம்தான். தென்னிந்தியாவிலையும் அந்த செம்பு காலத்தில் கால்நடை வளர்ப்பு மிக முக்கியம். ஏன்னா செம்பு காலம்னாலே இது கிராமப்புற காலம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, அடுத்தது சிறு தானியங்கள். அதில் குறிப்பாக பயிர் வகைகள் இருக்குது, சிறுதானியம் இருக்குது. குறிப்பிட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவில் செம்பு காலத்தில் சாகுபடி செஞ்ச பயிர்களில் கொள்ளு வந்து மிக முக்கியமாக சொல்லப்படுது. அடுத்தது பழங்கள், இலைகள், கிழங்கு இதெல்லாத்தையும் சேகரித்து சாப்பிட்டாங்க தென்னிந்தியாவில் செம்பு காலத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க. செம்பு காலம் இதுக்கு மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல மெஹர்கர், இதெல்லாம் கிமு 7000 நம்ம படிச்சிருப்போம். கிமு 7000 மெஹர்கர். அப்போ அந்த மெஹர்கர் காலமே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க செம்பு காலத்தில் சொல்லப்படுது. சரி, இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிறத பார்ப்போம். இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான் சைடு எடுத்துக்கிட்டால் அந்த பாருங்கள் ஜோத்புரா, கணேஷ்வர், இந்த கிளிந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, பலாத்தாள், அஹார் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் ராஜஸ்தான் சைடில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்ஹாம், அந்த சிரந்த், கோல்தீவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் உத்தரப்பிரதேச சைடில். அதே போல் பீகார் இதை ஒட்டின மாதிரி நீங்கள் இந்த நார்ஹாம், சிரந்த், அந்த கோல்தீவாங்கிற பிளேஸை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்ததாக மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டால் நவடாதோலி, இந்த ஏரான், கயாதா, இந்த அஹார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம சொல்லலாம். நவடாதோலி, கயாதா, எரான், அஹார் போன்ற பகுதியை வந்து மத்திய பிரதேசத்தில் கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் இந்த வங்காளதேசம் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. இந்த வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டுராஜர் திபி அப்படிங்கிற இந்த பிளேஸ் வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் வருது, மேற்கு வங்காளத்தில் வருது. இது செம்பு காலத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அடுத்தது இதே வந்து ஒடிசா அங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோலாபாய் ஜசாம்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் வந்து எடுத்துக்கிட்டால் செம்பு காலத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்துக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 4-5 பிளேஸ் கொடுத்துருவாங்க. 4 பிளேஸ் பாருங்கள். தைமாபாத்து, நெவாசா, இனாம் கான், அடுத்தது ஜோர்வேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மகாராஷ்டிராவில் செம்பு காலத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குஜராத்தில் இருக்கா செம்பு காலத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஒன்று வந்து ரங்பூர்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று பிரபாஸ் பதான்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டுமே வந்து குஜராத்தில் செம்பு காலத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தென்னிந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த செம்பு காலத்துக்கு சொல்லலான்னா இந்த கர்நாடகா சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு வந்துருங்க. அங்கே தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் இல்லை, ஆந்திராவிலையும் பெருசாக இல்லை, கேரளாவிலையும் இல்லை. ஆனால் கர்நாடகா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க மேப்பில் பாருங்கள். அந்த பிரம்மகிரி, ஹல்லூர், அடுத்து பிக்லி ஹால்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு, மஸ்கின்னு ஒரு பிளேஸு,
சங்கனஹள்ளு இது ஒன்று, இன்னொன்று ஹல்லூர்னு ஒன்று. சங்கனஹள்ளு வேறு, ஹல்லூர் என்பது வேறு. அதேபோல் பிபி ஒன்று வந்து பிரம்மகிரி, இன்னொன்று பிக்லி ஹால் இது. அதே போல் மஸ்கி. இந்த 5 பிளேஸுமே இந்த கர்நாடகா பகுதியில் வந்து செம்பு காலத்துக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த செம்பு காலத்துக்கு இங்கே தமிழ்நாடு, இந்த கேரளா, இந்த பகுதியிலலாம், ஏன் இன்னும் ஆந்திராவில் கூட எதையும் கொடுக்கல. இவ்வளோதான் விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.